அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். ரமலான் டே 7 சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? சஹருக்கு நான் சாப்பாடு செய்யலை, எங்கள் அம்மா கொடுத்துட்ருந்தாங்க. இஃப்தாருக்கு சேமியா கேசரி தான் செஞ்சேன். பீச்சில் போய் நோம்பு திறந்தோம், அதோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி சாப்பாடை வாங்கி கொடுத்து விட்ருந்தா. சஹருக்கு ஒன்றும் செய்ய வேணாம், நான் வாங்கி கொடுத்து விட்றேன் சாப்பாடு அப்படின்னு சொன்னா. அதனால் இன்றைக்கி சமைக்கலை. 2 சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து விட்ருந்தா. அதுக்கு சைடிஷ் புளிப்பு பச்சடி, ஸ்வீட்டு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிக்கன் பிரியாணியில் பொட்டேட்டோ போட்டு செஞ்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு பேர் என்னன்னு தெரியல. தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறம் படுத்தோம். அடுத்து மணி 3 ஆகிடுச்சு, இஃப்தாருக்கு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேமியா கேசரி தான் செய்ய போகிறேன். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். நெய்யிலே கொஞ்சம் வறுத்துட்டு, கேசரி நெய்யிலே தான் செய்யணும், எண்ணெயில் செய்யக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்து ஆசீர்வாத் சேமியா தான் வாங்கியிருக்கேன், இதை அப்படியே நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சேமியாவில் இனிப்பும் செய்யலாம், உரப்பும் செய்யலாம், எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இனிப்பு தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ எடுத்திருக்கேன், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தோம்ல, அதே நெய்யில் போட்டு சேமியானையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதக்கினா போதும், இல்லைன்னா அப்படியே செவந்த மாதிரி போயிடும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த பவுலில் சேமியா எடுத்தோமோ அதே பவுலில் தண்ணி எடுத்து தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த பேனில் தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம சேமியானை போட்டுக்கலாம். சேமியானை போட்டு நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஆரஞ்சு கலர் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி சேமியா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டு அடுத்து நெய் 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா கேசரி. அவ்வளோதான், சூப்பரான சேமியா கேசரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பப்பாயா ஸ்மூத்தி தான் செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப் பப்பாயா எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுத்து தேன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றி பாதாம் பருப்பு 6 போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாதாம் பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான
பப்பாயா ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. எல்லா ஜாமானையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இஃப்தாருக்கு நாங்கள் நாகூர் பீச்சுக்கு தான் நோன்பு திறக்க போகிறோம். பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு, கஞ்சி எடுத்துக்கிட்டு, ஜூஸ் எடுத்துகிட்டு, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம், பேரிச்சம்பழம், கேசரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பீச்சில் போய் நோன்பு திறக்கிறது பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் போண்டா சம்சா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே செய்திப்பள்ளி ஃபுல்லாகவே நிறைய இஃப்தாருக்கு கடை போட்டிருக்காங்க. சரி அங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். போண்டா பஜ்ஜி எல்லாமே வாங்கியாச்சு. பஜ்ஜி வாங்கிட்டு அப்படியே நாகூர் பீச்சு வந்துட்டோம். கடைகள்லாம் ரொம்ப இல்லை, ஒரு 2-3 கடை மட்டும்தான் இருந்துச்சு. பைக்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, காரு ஒரு 2-3 கார் இருந்துச்சு. கொஞ்சம் பேர் பீச்சில் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, நார்மலான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக 6 மணிக்கு போனோம். போய் பெட்ஷீட்லாம் போய் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை விரித்து வச்சுட்டு, அப்புறம் பையிலேருந்து எல்லா ஜாமானும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜூஸ் ஊற்றிக்கிட்டோம். ஜூஸ் ஊற்றிட்டு அடுத்து கஞ்சி ஊற்றினேன். கஞ்சி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு 2-3 ஃபேமிலி பீச்சுக்கு நோன்பு திறக்க வந்திருந்தாங்க. அடுத்து நாங்கள் ரெடி பண்ணி உட்காந்தோம். கஞ்சி ஊற்றி முடிச்சுட்டு அப்புறம் போண்டா பஜ்ஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எனக்கு உருளைக்கிழங்கு காண்டாண்டா ரொம்ப பிடிக்கும். அதோடு அதையும் வாங்கிட்டு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள். கேசரி ஒவ்வொரு பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாமே இஃப்தாருக்கு ரெடியாக உட்காந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நோன்பு திறந்துட்டோம். நோன்பு திறக்கும்போது அப்படி ஜில் ஜில்னு காற்றோடு நோன்பு திறக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லபடி நோன்பு திறந்துட்டு எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். மஹரிப் தொழுவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபியுல்லாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.